ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே நாம் தியானிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிறபடினால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்துவிட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பான சகோதரன் சிநேகிதன் லாசரு வியாதியாக இருக்கிறார் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. அதை கண்டு மீண்டும் 2 நாள் அங்கு அவர் தங்கிறார். லாசருடைய வீட்டிலே லாசருவும் அவருடைய 2 சகோதரர்களும் ஆண்டவருடைய வருகையை பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். இதோ நம் நேசர் வந்து விடுவார், நம்மை சிநேகிக்கிறவர் வந்து விடுவார், நம்மோடு கூட தங்கி இருக்கிறவர் வந்து விடுவார் என்று சொல்லி கவலையோடு கூட காத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவரோ தாமதிக்கிறார். லாசருவும் மரணம் அடைந்து விட்டார். அவனுடைய சரீரமும் கல்லறையில் வைக்கப்பட்டாயிற்று. இந்த சூழ்நிலை சற்றே சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்திற்கு யாரும் இனி இல்லை. இருந்த ஒரே ஒரு ஆண் வாரிசும் மரித்து விட்டார். கைவிடப்பட்ட சூழ்நிலை, என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி நிற்கிற சூழ்நிலை. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், வாருங்கள் நாம் லாசருவை உயிரோடு எழுப்புவோம் என்று சொல்லி. சீஷர்கள் சொல்கிறார்கள், முதல் ஆண்டவர் சொன்னது அவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான்னு சொல்லி. அவன் உறங்கிக் கொண்டிருந்தால் அவன் எழுந்து விடுவான் என்று சீஷர்கள் சொன்ன பொழுது, அவர் வெளிப்படையாகவே அவன் மரித்து போனன்னு சொல்லும் பொழுது சீஷருடைய நிலைமை என்னவாக இருக்கும்? எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேளையிலே கூட இப்பேற்பட்ட நிலைமையில் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை அநேகருக்கு ஏற்படுகிறது. ஒரு பக்கம் சகோதரனை இழந்த சகோதரிகள், மறுபக்கம் சீஷர்கள் ஒரு ஆச்சரியத்துடன் கேள்விக்குடன் பார்க்கிறார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? மனம் நொந்து போன சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? எல்லாம் முடிந்து போயிட்டு இனி நடப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்ற சூழலில் இருக்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கடந்து வருகிற தேவனாக இருக்கிறார். உங்களை காக்கும் வல்ல மீட்பர் அவர் விசாரிக்கிறவர். ஆண்டவர் பெத்தானியா பட்டணத்திற்கு நேராக வந்து கல்லறை தோட்டத்திற்கே சென்று மார்த்தாள் ஓடி வந்து, ஆண்டவரே, நீர் இங்கு இருந்தீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னது மட்டுமல்ல, இப்பொழுதும் நீர் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும் உமக்கு என்று சொல்லும் பொழுது அங்கு அவளுடைய விசுவாசத்தை குறிக்கிறது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வல்லமையும் அன்பும். ஆண்டவர் உடனே அவரை பார்த்து கேட்கிறார், அவனை எங்கே வைத்தீர் என்று. அதை கேட்டு அவனுடைய கலரை கண்டு அவர் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் விசாரிக்கிறவர், அவர் கண்ணீர் விடுகிற தெய்வம். நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவர் மட்டுமல்ல, லாசருவே வெளியே வா என்று உரத்த குரல் கூப்பிடுகிற தெய்வமாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து வெளியே வாருங்கள் என்று கூப்பிடுகிற தெய்வத்தினுடைய சத்தத்தை நீங்கள் தியானிங்க. உலக வழக்கங்கள், உலக பழக்கங்கள், உலக பேச்சுகள், உலகத்தில் பலவிதமான போராட்டங்களை உங்கள் மனது கேட்காதபடிக்கு அவரை நோக்கி உங்களை திசை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் லாசரு வெளியே வரும் பொழுது, கல்லை புரட்டுங்கள், இவனுடைய கட்டுகளை அகற்றுங்கள் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் தடைக்கல்லை புரட்டுங்கள் என்றும் உங்கள் கட்டுகளை அகற்றுங்கள் என்று சொல்லவும் கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களை விசாரிக்கிறபடினால் எங்களுடைய கவலைகள் எல்லாம் மேல் வைக்கிற ஆண்டவரே, நீ லாசருவை விசாரித்து உயிரோடு எழுப்பி உம்மோடு பந்தியிருக்க வைத்தது போல எங்களும் பந்தியிருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.